ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான மேட்ச்னு சொல்லி ஆகணும். ஏன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்க ரெண்டு டீம் அடிச்சுக்க போறாங்க நாளைக்கு. சிஎஸ்கே கேகேஆர். சொல்லுங்க, சிஎஸ்கே ஃபேன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க, சொல்லுங்க. அதான் சொன்னதுக்கு அதாவது ஒன்றே ஒன்று மட்டும் சஞ்சு சாம்சன் சொன்னேன், அது மட்டும் ரிவர்ஸ் ஜிங்ஸ் ஆகி செஞ்சுரி அடிச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷம். மற்றபடி அந்த மேட்ச் டிசி மேட்ச் ப்ரிவியூவில் என்னென்ன சேஞ்சஸ் நான் ஆசைப்பட்டேன்னு சொன்னேன், என் ஆசை எல்லாத்தையும் சிஎஸ்கே நிறைவேற்றிட்டாங்க. ஜெயிக்கவும் ஜெயிச்சிட்டாங்க அந்த பிளேயிங் லெவலை வச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து வர்றேன். சரி, நாளைக்கு என்ன ஏதோ சேஞ்ச் பண்ணுவாங்களா? டீம் காம்பினேஷன் மாற்றுவாங்களா? கேகேஆர் சிஎஸ்கே சிஎஸ்கே பக்கம்லாம் காம்பினேஷன் சிஎஸ்கே பண்ண மாட்டாங்க. மேட்ச்சுக்கு கேகேஆர்ல வேணா வருண் சக்கரவர்த்தி ஃபிட்டா இருந்தா உள்ள வருவாரு. அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இருக்கு. சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ண மாட்டாங்க. சேப்பாக்கில் தானே வருண் மேட்ச். சேப்பாங்க தான் வருண் சக்கரவர்த்தி. அப்புறம் பதிரனாக்கு ஏதோ என்ஓசி கிடைச்சிருச்சுன்னு நியூஸ் வந்தது. பட் நாளைக்கு ஆடுவாரான்னு தெரியல. ஆனா அடுத்த மேட்ச் ஆடுவாரு. ஆமாம், நாளைக்கு ஆட மாட்டாரு. எம்எஸ் தோனியும் ஆடுற மாதிரி இல்லை, அடுத்த மேட்ச் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் தோனி வந்து ஆட மாட்டாங்க, அவ்வளோதான். காம்பினேஷன் செட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாராவது இன்ஜுரினா தான் எம்எஸ் தோனியவே ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. எம்எஸ் தோனி ஆட மாட்டாங்க, அவர் கைட் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி கேகேஆர் சைடில் வருண் சக்கரவர்த்தி ஆடினா தான் ஆடுவாங்கன்ற மாதிரி இருந்ததே. இன்ஜுரியா, அவர் ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கா? இன்ஜுரியில தான் ரெண்டு மேட்ச் ஆடல அவங்க. வருண் சக்கரவர்த்தி வந்துட்டா வருண் சக்கரவர்த்தி ஆடுவாங்க. அதுவும் சேப்பாக்கில் நடக்கும்போது அவரோட ஹோம் கிரவுண்ட், ஸோ ஆடிடுவாங்க. கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி எஃபெக்டிவாக இருப்பார், பார்ப்போம். வந்தா அதுவும் வருணோட பவுலிங் ஹேண்ட்ல ஒன்றும் இன்ஜுரி இல்லை, லெஃப்ட் ஹேண்ட்ல தான் இன்ஜுரி. ஸோ ஆட வாய்ப்பு நிறைய தான் இருக்கு. ஆடிடுவாங்க மோஸ்டா வருண். ஓப்பனிங் யார் பண்ணுவாங்க கேகேஆருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதேதான், பின்னால அதேல வந்தா இருக்கும். அதுலலாம் சேஞ்ச் இருக்காது. என்ன கேட்டா வந்து அவங்க மாத்தணும். சுனில் நரேன் வந்து அடிபட்டுரும், கையில் இது பண்ணுறோம் அதை இடுன்றதுனால தான் அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லேருந்து விலகி கீழே வந்து ஆடுறாரு. அவர் என்ன கேட்டால் இந்த மேட்ச் வந்து ஓப்பனிங்கே போயிடலாம். ஃபின்னாலனும் சுனில் நரேனும் ஓப்பனிங் பண்ணி அவங்க பேட்டிங் டெப்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கேகேஆர் வந்து பெட்டராக ஆடுவாங்களோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா எப்படி சொல்கிறது, அஜிங்கிய ரஹானே, ஃபின்னாலன் அப்படின்னு பார்த்தா ரமன்தீப் சிங்கும் ரிங்கு சிங்கும் ஏதோ 4-5லேயே வர மாதிரி இருக்குது ரொம்ப. ஏன்னா மற்ற டீம் எல்லாம் 7-8 வரைக்கும் பேட்டிங் வச்சுட்டு வராங்க இந்த சீசன். இவங்களோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, 4-5ஓட முடிஞ்சிருதுங்கிற மாதிரி இருக்குது இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர். அந்த ரசல் இல்லாத இடம் அவங்களுக்கு ரொம்ப அப்படியே சுருங்கின மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. அதனால அவங்க கொஞ்சம் எவ்வளோ அந்த பியூர் பேட்ஸ்மேனை வந்து தள்ளி போடுறாங்களோ அவ்வளோ அவங்க பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இல்லை, நரேன் அவங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நரேன் ஓப்பன் பண்ணா ரகானே ரகுவன்ஷ் ரெண்டு பேருமே சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ், மிடில் ஆர்டர்ல ஆடுற மாதிரி ஆயிடும். ஸோ அது பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்களை டாப் ஆர்டர் ஆடணும். பிளஸ் கிரீன் பவுலிங் போட கரெக்டு தான். கிரீன் பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு இந்த ரமன்தீப் சிங்கே தேவையில்லை. அதுக்கு கூட பியூர் பேட்டர் ஆடிடலாம், மணிஷ் பாண்டேவே ஆடிடலாம் அந்த இடத்துல. இது வரைக்கும் பவுலிங்கே போடல, அப்புறம் டீம்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. ரமன்தீப் சிங்கே தேவையில்லை அந்த டீமுக்கு. மணிஷ் பாண்டே தான் பியூர் பேட்டர் இருக்கு, அவங்க இன்னும் ஆல் இன் அவுட் ஸ்டார்டிங்ல இருந்தே போலாம். அது ஏன் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. பிளஸ் பேட்டிங் டெப்த் இப்பவே அவங்களுக்கு கொஞ்சம் வந்துருச்சு ரோமன் பவுல் உள்ள வந்ததுனால. ஸோ அது அவங்க பெருசா மைண்ட் பண்ண மாட்டாங்க. மணிஷ் பாண்டேவே அவங்க ஆடிடலாம் ரமன்தீப் சிங் வச்சு ஆடுறதுக்கு. எனக்கு ஃபீல் ஆச்சு மணிஷ் பாண்டே. ஆனா நீங்க ரொம்ப கீழே ஆடுற மாதிரி இருக்கும் மணிஷ் பாண்டே. அந்த இடத்துல மணிஷ் பாண்டே யூஸ் ஆக மாட்டாரு, வேற யாராவது வேணா ட்ரை பண்ணலாம். ரமன்தீப் சிங் எதுலயுமே டீமுக்கே சூட் ஆக மாட்டார் ரமன்தீப் சிங். அதுக்கு பரவாயில்ல, மணிஷ் பாண்டே ஆடிட்டு போயிடலாம். ஆமாண்டா, இது வரைக்கும் பேட்டிங்ல சான்ஸ் கிடைக்கல, பவுலிங்கும் கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு டீம்ல வச்சிருக்காங்க? ரமன்தீப் சிங் ஏதோ ஒரு இன்னிங்ஸ் சொல்ல அவன் அடிச்சு இந்த மேட்ச் க்ளோஸா கூட கொண்டு வந்திருக்காரு. ஏதோ ஒரு இன்னிங்ஸ் இருக்கா, எதுவுமே இல்ல ரமன்தீப் சிங். என் பாயிண்ட் ரமன்தீப் பிளேஸ்ல நீ மணிஷ் பாண்டே ஆட முடியாதுன்ற, வேற யாராவது ட்ரை பண்ணலாம் அவ்வளவு கீழே. இல்ல ரமன்தீப், மணிஷ் பாண்டே வந்து உனக்கு 2 டவுனுக்கு கீழே ஆனாலே கொஞ்சம் கஷ்டம் தான். அதான் சொல்றேன். கேம் கிரீனும் இன்னும் கீழே தள்ள முடியாது, ரஹானேவும் கீழே தள்ள முடியாது, ரகுவன்ஷும் கீழே தள்ள முடியாது. சரி ஓகே, பட் வேற யாருமே வெளியில இல்ல அங்க ஆடுறதுக்குமே. அதுக்கு பிறகு மணிஷ் பாண்டே ப்ரூவன் கமாடிட்டியே எடுத்துட்டு போயிடலாம் தான், வேற எதுவும் பாயிண்ட் இல்ல. ராகுல் திரிபதி அவன் ஓப்பனரு, அதுக்கு அவங்க மணிஷ் பாண்டேவே எடுத்துப்பாங்க. ராகுல் திரிபதினா சிஎஸ்கே ஃபேன் தான் பேசணும், அவர் கொஞ்சம் ரீகனெக்டிங்ல போயிட்டாரு. தேஜஸ்வி தையா இருக்காரு, ஆனா தேஜஸ்வி தையா அவரையும் பார்த்தேன் நானு. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு போன மேட்ச் எஸ்ஆர்எச் 2 புது பிளேயர் இறக்குற மாதிரி இவங்களும் ஒரு புது பிளேயர் இறக்கி எவனுமே பண்ணல, இவனாவது பண்ணட்டும்னு இறக்கி பார்க்கலாம். அதுக்கு நீங்க சிஎஸ்கே போன மாதிரி போய்க்கலாம்.
அந்த மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் யாராவது ஒருத்தர இம்பாக்ட் சப்ல வச்சுட்டு பெர்ஃபெக்ட் 11 ஆடிட்டு நீங்க தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த இடம் வேணுமோ அந்த இடம் ஃபில் பண்ணிக்கலாம். 5 பவுலர்ஸ் போயிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்துட்டு போய் ஆடலாம். அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா தேவையா யார் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாரும் நார்மலா போற மாதிரி போயிட்டாங்க. வைபவ் வர உட்கார வச்சுட்டு பேட்ஸ்மேன் ஆடுற ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா பேட்ஸ்மேன் ஆடிட்டு பின்னால நம்பிச்சு திருப்பி வைபவ் வர உள்ள எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாம பெர்ஃபெக்ட் 11 போயிட்டு 5 பவுலர்ஸ் 6-7 பேட்ஸ்மேன் போயிட்டு யார் வேணுமோ அந்த சுச்சுவேஷன் பொறுத்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ஸ்பாட்டுக்கு சொல்றேன், ரமன்தீப் ஸ்பாட்டுக்கு. அப்போ மனிஷ் பாண்டே கேம்குள்ள வந்துருவாரு. ஏன்னா நீங்க விக்கெட் சீக்கிரம் உழுது பேட்ஸ்மேன் வேணும்னா மனிஷ் பாண்டே இறக்கி விட்டுறலாம். இல்ல விக்கெட்டே வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா பவுலர் அடிக்கலாம் அந்த ஸ்பாட்ல. ஆனா கேகேஆர் கஷ்டம் தான் எனக்கு ரொம்பவே. சிஎஸ்கே மேல எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு. திடீர்னு நல்லா விளையாடுற பிளேயர்லாம் உட்கார வைக்கிறாங்க. அது மாதிரி திடீர்னு 100 அகமது உட்கார வச்சுறாங்க. இந்த வாட்டி ஏர்லி இந்த டோர்னமெண்ட் வந்து அந்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால இது ரொம்ப நல்ல விஷயம் தான் என்ன கேட்டீங்கன்னா. அவங்க இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணதுக்கு ரீசன் காம்பினேஷன் செட் ஆகாதது தான். காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஏன் சேஞ்ச் பண்ண போறாங்க அவங்க டீமை? அதே மாதிரி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் கேகேஆர் இருந்து சிஎஸ்கேக்கு அப்படின்னா கலீல் அகமது சரி இப்போ ரன்ஸ் லீக் பண்றாரு. ஆக்சுவலா ஃபின்னாலனை வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போனா ஃபின்னாலன் வந்து அடிக்கிறாரு பயங்கர. அகில் ஹுசைன் அவுட் ஆயிடுவான். லெஃப்ட் ஆர்மர் ஆட மாட்டான். ஓகே லெஃப்ட் ஆர்மர் ஆடல அதெல்லாம் ஓகே. அகில் ஹுசைன் அவுட் ஆகலைன்னா கலீல் அகமது அடிக்கலாம் வாய்ப்பு இருக்கு, ரொம்ப நிறையவே வாய்ப்பு இருக்கு. ரஹானேவும் வந்து இவருக்கு தெரியும், இந்த டீமை பற்றி தெரியும். ஆக்சுவலாக ஆடி இருப்பார், கலீல் அகமது ஆடி இருப்பாரா தெரில. ஓகே ஓரளவுக்கு தெரியும் இவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்றது தெரியும். ப்ளஸ் அவருமே நல்ல பேட்ஸ்மேன் தான், பவர் பிளேலலாம் ஈஸியாக கேப்ஸை பிக் பண்ணி அடிச்சிடுவார். கலீல் அகமது எனக்கு தெரிஞ்சு அடி வாங்குவார்னு தான் நினைக்கிறேன் இந்த மேட்சும். பட் எப்படியாவது அவங்க டீமுக்குன்னு இருக்கிற எக்ஸ் ஃபேக்டர் இப்போதைக்கு கேகேஆருக்குன்னு இருக்கிறதுனா ஃபின்னாலன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபின்னாலன் நீங்கள் ரன்ஸ் ஸ்கோர் பண்ண விடாமல், அதாவது ஒரு 20-25 ரன்ஸ்லேயே அவரை வந்து நீங்கள் விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா கேகேஆர் ஆட்டோமேட்டிக்காக ஃபம்பிள் ஆயிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் இன்னும் சேசிங் காஸ் கண்டிப்பாக ஃபம்பிள் ஆயிடுவாங்க கேகேஆர். பேட்டிங் ஃபஸ்ட்டுனா நம்ம அவங்கள அட்லீஸ்ட் 160 180 சுட்டிடலாம். ஃபின்னாலனை நீங்கள் வந்து ரன் ஸ்கோர் பண்ண விடாமல் தடுத்துட்டீங்கன்னா. ஏன்னா அவங்க இவ்வளோ இதுவாக பவர் பிளேயில் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அது ஒன்று தான் அவங்க வந்து அந்த ஒரு டீசென்ட் ஸ்கோர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரீசனாக இருந்திருக்கு. ஃபின்னாலனை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா கேகேஆர் காலி அப்படின்னே சொல்லிடலாம் ஆக்சுவலாக இப்போ எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி சேப்பாக் விக்கெட்டும் பெருசாக ஸ்பின்னர் ஓரியன்டாக இல்லை. இப்போது ஸ்பின்னருக்கு எக்கனாமி தான் தருதே தவிர விக்கெட் ஸ்பிக் பண்ணி தரல. ஸ்பின்னு வந்து அந்த விக்கெட்டில் யூஸ் பண்ணி எக்கனாமிக்கலாக தான் போட்டிருக்காங்களே தவிர விக்கெட் ஸ்பிக் பண்ணல. பேசர்ஸ் எக்கனாமி ஜாஸ்தியாக இருந்தாலும் பேசர்ஸ் தான் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ரீசெண்ட் டைம்ஸ் சேப்பாக்கில். சுனில் நரேனு இன்கேஸ் சிவம் துபே ஆட வந்தார்னா அவருடைய இது எப்படி இருக்கும், எப்படி அடிப்பாங்க? ஏன்னா நிறைய ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருக்காங்க சிஎஸ்கேல. பேட்டிங்கை பற்றி சிஎஸ்கேல நம்ம குறை சொல்கிறதுக்கே எதுவுமே இல்லை. பவுலிங்கும் சீம்ஸ் டீசென்ட் ஆஃப்டர் அந்த விக்டரிக்கு அப்புறம். ஏன்னா டிசி மாதிரி ஒரு டீம் அடிச்சுட்டு வராங்க. டிசி இஸ் ஆன் பேப்பர் வெரி 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 பேலன்ஸ்டான ஒரு டீமு. அதை அடிச்சுட்டு வரும்போது செம கான்ஃபிடென்ஸ் இருக்கும் சிஎஸ்கே. கண்டிப்பாக அதை வந்து கேரி பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே தான் சஞ்சு சேட்டா அடிச்சிருவாருன்னு தோணுது எனக்கு. அவர் ஃபார்முக்கு வந்துட்டாரு. மினிமம் நாளைக்கு அடிப்பாரு அவரு. ஏன்னா கேகேஆர்ட்ட அதேதான் அந்த அவுட் ஸ்விங் போடுற பேசர் இல்லை கேகேஆர் டீமே. அதேதான் டிசிக்கு என்ன சொன்னேன்னா அதேதான் கேகேஆருமே அந்த பேசர் மிஸ் பண்றாங்க டாப்ல. எனக்கு வந்து ஒரே கன்சர்ன் சிஎஸ்கேக்கு இருக்கிறது ருத்ராஜ் கெய்க்வாடோட ஃபார்ம் தான். ருத்ராஜ் கெய்க்வாடும் பவர் பிளேல ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாருன்னா நோ ஒன் கேன் ஸ்டாப் சிஎஸ்கே ஃப்ரம் மீட்டிங் 230+ கன்சிஸ்டன்ட்லி இன் ஃபர்ஸ்ட் பேட்டிங். டேம் ஷுர், அது கண்டிப்பாக சொல்கிறேன். வெங்கட் சொன்ன மாதிரி பவுலிங் வீக்காக இருக்கிற டீம்ஸ் எல்லாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா போதும். பவுலிங்கில் ஏதாவது 1-2 ஸ்பெல் பெட்டராக வந்துருச்சுன்னா வின் பண்ணிடலாம். ஆக்சுவலாக டிசி மேட்ச்மே அதான் நடந்தது. ஜேமி ஓவர்டனுடைய ஸ்பெல் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல், அன்ஹியூமன் ஸ்பெல் அது. பியூட்டிஃபுல்லாக 4 overs 18 runs 4 wickets எடுத்துகிட்டு போயிட்டாரு சைலண்ட்டாக. அந்த ஒரு ஸ்பெல்லு தான் டிஃபரன்ஸு. ஆக்சுவலாக அவங்களும் க்ளோஸாக தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக டிசியுமே. அதனால நம்ம வந்து நம்மளுடைய பேட்டிங்கை ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஆடி பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி இது பண்ணிடுறோம். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பட்டதுன்னா ஐ எம் டேம் ஷுர் 230+ வந்துடும் கண்டிப்பாக. அட்லீஸ்ட் 225+ அடிச்சிருவாங்க சிஎஸ்கே. அவங்களுக்கு அந்த பவர் பிளேயில் 2 சைடும் ஃபயர் ஆகாதது தான் பிரச்சனையாக இருந்திருக்கு எப்போவுமே. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாடு இத்தனை நாளாக அந்த தோல்வி ப்ரெஷர்னால அப்படி ஆடினாரு அப்படின்றதான் எனக்கு தோணுது. ஒரு வின்க்கு அப்புறம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு கிளியர் அவுட் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம் அவர் பேட்டிங்ல அவரோட இம்பாக்ட் இந்த அவர் பேட்டிங்ல லோ கான்பிடன்ஸ் இருக்குமே தெரியல. அவர் டீம் பெருசா நம்பாம தான் பேட்டிங் லைக் டவுன்ஃபால் நோக்கி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான் அவர்லாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வெற்றி வந்து அவர் கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணியிருக்கோம், ஃப்ரீயா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடிப்பார் இந்த மேட்ச் நம்பலாம். சரி, அப்ப ப்ரெடிக்ஷன் போயிடுவோமா? கேகேஆர்ல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, லைக் இப்ப பிரதீரான உள்ள வராரு. சோ உங்களுக்கு இப்போ கிரீனும் ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு, ஃபின்னாடனும் ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு. சோ இவங்க 2 பேருக்குல யாரு நாளைக்கு ஸ்டெப் அப் பண்றாங்களோ அவங்கதான் அடுத்த மேட்ச் இருப்பாங்களோ அந்த ஒரு கொஸ்டின் மார்க்குமே அவங்க ப்ரெஷர் இருக்கும். சோ அதுலயே நாளைக்கு கிரம்பிள் ஆவாங்க. பிளஸ் போன மேட்ச் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் 4 overs 55 runs அதை கொடுத்துட்டு வந்தாங்க ஒரு அன்கேப்ட் இந்தியன் கிட்ட. சோ அவங்கலாம் ரொம்ப ரொம்ப லூஸ் பண்ணிருப்பாங்க கான்பிடன்ஸ். சேப்பாக் வேற. சோ டெஃபினெட்லி லைக் சிஎஸ்கே தான் ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ். சேப்பாக்குன்னப்போதான் எனக்கு இங்க இது தோணுது, அஜிங்கிய ரஹானே இங்க ஒரு 2 சீசன் ஆடினாரு. ஸோ அவரு திரும்ப அடிப்பாரா இங்க வந்து? அது பழைய சேப்பாக் விக்கெட், இது பாட்டா விக்கெட் தான். எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் அடிப்பாங்க இந்த பிச்சில். அடிக்கணும் ஆக்சுவலா. பார் ஸ்கோர் 192 பார் ஸ்கோர்னு சொல்றாங்க இந்த பிச்சில். ஆக்சுவலா 192 அடிச்சா ஜெயிக்கலாம், பவுலிங் பெட்டரா இருந்தா ஜெயிக்கலாம். இல்லை 213 217 அந்த மாதிரி நம்ம அடித்தோம்னா ஈஸியாக நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணுற ஒரு பிச் தான் அது. ஓகே, ரெண்டுமே வந்து பவுலிங் வந்து இதுதான். சிஎஸ்கே ஆஹா ஓஹோ பவுலிங் இல்லை, கேகேஆர்டியும் ஆஹா ஓஹோ பவுலிங் இல்லை. ஆனால் சிஎஸ்கேக்கு எந்த இடத்துல எட்ஜ் கிடைக்குதுன்னா அவங்களுடைய அந்த பேட்டிங் லைனப் தான். ஒருத்தர் போனால், ஏன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அந்த ஆர்ஆர் மேட்ச் தவிர மற்ற எல்லா மேட்சுமே ருத்ராஜும் பர்ஃபார்ம் பண்ணல, சஞ்சுவும் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் தேவர் ஏபிள் டு டச் 210 அடித்தாங்க அவங்க. ஆக்சுவலாக அவ்வளோ ஆர்சிபி மேட்ச் அவ்வளோ கொலாப்ஸ் ஆகியும் அவங்க வந்து 210 அடித்தாங்க சேசிங்கில். ஸோ அவங்க வந்து பேட்டிங்கில் ஃபம்பிள் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா டெவால் பிரேவிஸோட அடிஷன் வேறு ஆயிருக்கு, அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே வந்து பவுலிங் ஓரியன்ட் தான். யார் பால் நல்லா போடுறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. வேற அதுலேயும் சிஎஸ்கே ஹேஸ் சம் எட்ஜ், ஏன்னா அவங்க வின்னிங் சைட்லேருந்து வராங்க, அதுதான் ஒரே டிஃபரன்ஸ். ஸோ வெங்கட்டும் சிஎஸ்கே, ஸ்டவனும் சிஎஸ்கே, பக்தா இருந்தா சிஎஸ்கே தான் சொல்லியிருப்பான். யோகி நீ என்ன சொல்ற? சிஎஸ்கே தான். ஸோ இப்போ வந்து நம்ம 5 பேரும் சிஎஸ்கேனே போயிடுறோம். அதோட இந்த வீடியோவே முடிச்சுட்டு போயிடுவோம். எல்லாம் பாயிண்ட் கொடுக்கவே வராங்கடா. யாரு பர்ஃபார்மர்? சஞ்சு தான். சஞ்சு சாம்சன் தான் பேசுற இல்லையே, அதுலயே தான் சஞ்சு சாம்சன். இந்த மேட்ச் ருத்ராஜ் கெய்க்வாட் பக்கம் நான் நினைக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மேட்ச் அடிக்கிறாரு. எனக்கு பெர்ஃபார்மர்லாம் தெரியாது, நான் போன மேட்ச் சொன்னதுதான் திருப்பி சொல்றேன். எனக்கு கர்ணா ஆடுறத பாக்கணும், அவனை அனுப்புங்க. எதுக்கு சிவம் துபே அனுப்புறீங்க? ஸ்பின் ஹிட்டர். அது கனெக்ஷன் எதுக்கு அனுப்புறாங்கன்னு தெரியல. அவனை ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுக்கு இது பிரஷர் ஆகணும் தான் அந்த மேட்ச்னா சிவம் துபே இறக்கி விட்டாங்க. சிவம் துபேவும் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடினாரு, ஒன்றும் கம்மியாலாம் ஆடல, நல்லா தான் ஆடினாரு. அதெல்லாம் சொல்ல, நான் கர்ணா ஆடுறத பாக்கணும், அவனை அனுப்புங்க. வெயிட் பண்ணுங்க, கர்ணா ஆடாதது நல்லதாங்க. கர்ணா ஆடுறதுக்கு முன்னாடி 200 தொட்டாங்கன்னா சிஎஸ்கேக்கு நல்லது. உங்களுக்கு கர்ணா ஆடுறது பார்க்கணும்னா போய் பிராக்டிஸ் மேட்ச்ல வீடியோ பாருங்க, சிஎஸ்கே வீடியோ பாருங்க. நெட்ஸ்ல அடிச்சிட்டு இருப்பாரு போட்டா மால் டிமில். ஓஹோ, ஒரு மேட்ச் ஜெயிச்சவனே தென்னாவட்டா பேசுறியா? இது வெற்றி படிக்கட்டு தான் எங்களுக்கு, இதுக்கப்புறம் சரிவே கிடையாது. இல்ல, இது உண்மையா சொல்ல போனா இது வந்து கேம் எப்படி சொல்றதுன்னா ஒரு டீமோட மாரல் பூஸ்ட் பண்ற வெற்றி தான் அது. அவங்க கரெக்ட் காம்பினேஷன் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, எல்லாமே கரெக்டா அமைஞ்சிச்சு, எல்லா சேஞ்சுமே கரெக்டா பண்ணாங்க, கரெக்டா அமைஞ்சிச்சு. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. ஸோ பவர் பிளேல ரன் கொடுத்துருந்தாங்க. நீங்க சொல்லலாம் 2 over 20 run கொடுத்தாரு அகில் ஹுசைன். 2 over 20 கம்மி பவர் பிளேல இப்ப போயிட்டு இருக்க டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். 2 over 20 வித் 2 no balls வேற அதுல. சோ அது போட்டு மேட் என்ட்ரி 2 over போட்டு 40 ரன் கொடுத்துட்டு இருந்தாரு, 35-40 ரன் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு இது எவ்வளவு ஃபார் பெட்டர். அது இன்னொரு ஓவர் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம். அது கொஞ்சம் இன்னொரு நம்பிக்கை ஆரம்பிச்சதுன்னா 300 ரூபா கொடுக்கலாம் ஈஸியா. நீங்க 2வது ஓவர் போட்டு அவர் ரன் கொடுத்தாலுமே 3வது ஓவர் கொடுக்கலாம், அது நெத்திடுவார். ஸ்பின்னர் கையில பால் கொடுக்க மாட்டாரு. 3 அகில் ஹுசைன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கேகேஆர் மேட்ச் சொல்றேன் பாருங்க, 3 அகில் ஹுசைன் பவர் பிளேல நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகில் ஹுசைன் ஏன்னா ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டாப் ஆர்டர்ல ரிங்கு தவிர. அகில் ஹுசைன் வந்து விக்கெட் எடுக்கிற பவுலர் இல்ல, டிஃபென்சிவான ஒரு பவுலர். அவங்கள என்ன நீங்க ஒரு 200 அடிச்சுட்டு பவர் பிளேல அவங்க 40 ரன் 30 ரன்னுக்கு சுருட்டினீங்கன்னா இந்த இதுல அவங்களுக்கு இது அடிக்க முடியாது, ஆக்சுவலா சேஸ் பண்ண முடியாது, கஷ்டம்தான். சோ எனக்கு நான் பாப்பேன். கலில் வந்து நல்லா ஸ்விங் ஆகுது, ஆனா பால் இன் ஸ்விங் கொஞ்சம் கம்மி ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாக் பால் இல்ல, அவுட் ஸ்விங் நல்லா போடுறான். முதல் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா அவர் லென்த் எல்லாமே அவரோட ஹார்டரான ஒரு லென்த், நல்ல ஸ்விங் அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு.
போக 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 தான் அவர் லென்த்லயுமே வந்து மிஸ் ஆக ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் அவர் பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சாரு. முதல் 2 இல்ல மேட்ச் முன்னாடி அவுட் ஸ்விங் தான் ஸ்டாக் பால் கலீலுக்கு. ஆமா ஆனா ஆடு ஒன் இன்ஸ்விங் போடுவார். இந்த டோர்னமெண்ட் நான் இன்னும் பார்க்கல பெரிய இன்ஸ்விங். அது லைனே ஹோல்ட் ஆகி வெளியவே தான் போகுது. அது அது வரும். இப்ப கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வரும், நம்பிக்கை வந்த அப்புறம். ஏன்னா மத்த பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா ஒரு கான்ஃபிடன்ஸ்ல வருவாங்க. இவங்க உடனே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ள கலீல் அகமது உட்கார வச்சுட்டு வேற யாராவது ஆடுங்கன்னு ஆரம்பிச்சிடுறாங்க. கலீல் அகமதும் நல்ல பவுலர் தான். அகில் ஹுசைன் இந்த எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் மேட்ச் 3 ஓவர் போடுவார். கலீல் அகமது 2 ஓவர் போடுவார். அகில் ஹுசைன் அங்கே டிஃபெண்ட் பண்ணுற இதில் இங்கே பேட்ஸ்மேன் கலீல் அகமது விக்கெட் விடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான் அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்ப்போம். எனக்கு என்ன ஒரு ரஹானே எட்ஜ் வாங்குவோம் நாளைக்குன்னு தோணுது கலீல் அகமது கிட்ட. கண்டிப்பா அதுதான் நானும் சொல்றேன். எனக்கு அது மாதிரி தோணுது. சிஎஸ்கே சாதகமா சொன்ன உடனே கண்டிப்பா எனக்கு பவர் பிளேல ரஹானே வாய்ப்பே கிடையாது. ரஹானே அவுட் ஆர் சான்ஸ் ஒன்னு ஃபிங்கர் ஸ்பின்னர்ல கலீல் அகமது சொன்னேன். இவரு நானும் கலீல் அகமது தாங்க சொல்றேன். நான் விக்கெட் எடுக்கிற பவுலர்னே சொல்லி அகில் ஹுசைன் அவர் டிஃபென்சிவா இங்கே போட்டு அவரை ப்ரெஷர் பண்றதுல கலீல் அகமது ஆட்டோமேட்டிக்கா பேட்ஸ்மேன் விக்கெட் விடுவாங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்ல கலீல் அகமது டைமே எனக்கு தெரிஞ்சு ரஹானே விக்கெட் விடுறதுக்கு சான்சஸ் நாளைக்கு கம்மியா. நான் பவர் பிளே தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன். ரஹானே சான்சில் நான் சொல்றேன். பின்னால தாண்டிட்டாருன்னா கஷ்டம். பின்னாலனே எடுத்து ரஹானே தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்ல. ரஹானே தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்ல. நாளைக்கு பவர் பிளேல 2 விக்கெட்டுங்க. பின்னாலனும் காலி, ரஹானேவும் காலி. நம்ம நாளைக்கு பாப்போம். அதான் எனக்கு ரொம்ப மோஜோட இருக்கீங்க. நாளைக்கு வின் பண்றீங்கன்னா பல்டானுக்கு மேல போயிடுவீங்க டேபிள்ல. இவ்வளவுதான். நாளைக்கு வெயிட்டிங். நானு அடுத்து பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல. இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு அடுத்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா கப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிடணும். 6வது கப்பை பத்தி பேச சிரிக்காதீங்க. மும்பை சிரிக்காதீங்க. சைலண்டா இருக்கணும். கேக்குதா? பேசுறதுக்கு நாங்க பிளாஸ்டர் ஒட்டிட்டோம். உங்களுக்கு தான் ஊத்தினே இருக்கிறோம். நாங்க ஒட்ட ரெடி ஆயிட்டோம், வாங்கிட்டு வந்துட்டோம். பஞ்சாப் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டிடுவோம். பஞ்சாப முடிச்சிட்டு ஒட்டுறீங்க. ஓகே ஓகே. பஞ்சாபோட தோத்ததுக்கு அப்புறம் ஒட்டுறோம். அதுதான் வேற நீங்க எவ்வளவு பிளாஸ்டர் ஓட்டினாலுமே எங்க ஆள் இருக்காரு ஹர்திக் பாண்டியா பிச்சு போட்டுருவாரு. அதை இல்ல ஹர்திக் ஆசம் பவுலிங் சேஞ்சஸ் எல்லாம் பண்றாரு அவரு. எல்லாருக்குமே ஒரு இது இருக்குங்க. வெயிட் பண்ணுங்க. 2 பேரும் 2 ஆண்ட பரம்பரை டீமையும் நீங்க வந்து இங்க லேசா நீங்க வந்து இது பண்றீங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆண்ட பரம்பரை சொல்ற இல்ல ஆண்ட பரம்பரை சொல்ற. ஆண்டவங்க இப்ப கேப்டன் இல்லையே, இப்ப ஆண்டவங்க வேற ஆளா இருக்காங்கல்ல, அதான் பிரச்சனை. அதெல்லாம் கிடையாதுங்க. வெயிட் பண்ணுங்க. பாயிண்ட் இல்லனா அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் ஆண்ட பரம்பரை ஆண்டவங்க இல்ல. அதெல்லாம் 5 கப் அவர்கிட்ட இருக்கு. இப்ப இருக்கவன்ட்ட என்ன இருக்கு? பேசாதடா. 5 கப்னு சொல்லிட்டு போடா. அவ்வளவுதான். 5 கப் நான் கேட்ட கேள்வியே அதுதான். கேகேஆர் மேட்ச்க்கு அப்புறம் சிஎஸ்கே கப் அடிக்கிற கண்டென்ஷன், டைட்டில் வின்னிங் கண்டென்ஷனுக்கு வந்துட்டாங்க சிஎஸ்கே. கேகேஆர் மேட்ச் இல்ல அதாவது இது வரைக்கும் மலையில ஒரு பாயிண்ட் எடுத்தவன அடிச்சிட்டு கப் அடிக்க போறேன்னு சொல்ற பாத்தியா? அதெல்லாம் ஏன் டிசி என்ன டீம்? டிசி நானே கப் அடிக்குன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? பல்டனோட 2 மேட்ச் இருக்கு. மான்கொம்பு சண்டையில அங்க போய் போட்டுக்கலாம். எலெக்ஷன் அன்னைக்கு சாயந்தரம் மான்கொம்பு ஃபைட் இருக்கு. எல்லாரும் மறக்காம வந்துருங்கன்ற மாதிரி பாத்துக்கிறேன் உங்களவா. ஆனா இல்ல உண்மையா என்னன்னா எல்லா டீமுமே மேஜரா எல்லா டீமும் அது இல்லாம பெரிய டீம் 2 டீமுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா டோர்னமெண்ட்டுக்கு நல்லதுதான். ஏன்னா போன டோர்னமெண்ட்டும் வந்து செத்து போய் அடியில கிடந்தப்போ கொஞ்சம் கவலையா தான் இருந்தது. ஆனா ஒண்ணு, இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் 3 ஸ்பாட் கன்ஃபார்ம். எனக்கு ஆர்ஆர் தோத்திருந்தாலும் ஆர்ஆர், பஞ்சாப், அப்புறம் இவங்க ஆர்சிபி 3 இடம் கன்ஃபார்ம். அந்த 4வது இடத்துக்கு மிச்சம் இருக்கிற 7 டீம் அடிச்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சரி உடனே விடாதீங்க. 7 டீம் சண்டை போடுவாங்க. அவங்களையும் சேர்த்துப்போம். கேகேஆர் வந்து எந்த மாதிரி ஒரு டீம்னா அவங்க டோர்னமெண்ட்ல இல்ல அப்படின்னாலும் இப்போ இன்னொரு டீம் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டா நாங்க போயிடுவோம்ப்பா அப்படின்னா உயிர் ரத்தம் வேர்வை எல்லாத்தையும் சிந்தி அவங்க தோக்க அடிச்சு உட்கார வா என் கூட வா ஒன்னா போலான்னு கூட்டின்னு போற டீம் கேகேஆர். ஸோ தே வில் ஆல்சோ கீப் த டோர்னமெண்ட் அலைவ். நான் சொல்றது
அந்த 4th ஸ்பாட்டுக்கு பயங்கரமான ஒரு அந்த இந்த வாட்டி எல்லா அனலிஸ்ட்டுமே வந்து கால்குலேட்டர் கைமா தான் இருக்க போகிறாங்க. யார் ரன் ரேட், யார் போவா, யார் என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த சீசன். எனக்கு தெரிஞ்சு 4th ஸ்பாட்டுக்கு பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கும் எனக்கு தோணுது. எனக்கு வந்து நீ சொன்ன தேர்ட் ஸ்பாட் ஆர்சிபி மேலேயே சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க பவுலிங்ல எல்லா மேட்சும் 200 ரன் கொடுத்துறாங்க. பவுலிங் 200 ரன் கொடுக்குறாங்க, பேட்டிங்ல 250 ரன் அடிக்கிறாங்க. பேட்டிங்ல யார் கூட வச்சாங்க? அவங்க கூட வச்சாங்களா? மும்பை என்ன பவுலிங் அட்டாக், மோசமான பவுலிங் அட்டாக்கா? அது கண்டமானிக்கு. ஏன்டா ரஜத் பட்டிதார் வரும்போது எவன்டா மயங்க் மார்க்கெட்ட பால் தருவான்? என்னடா மூவ் அது? கேப்டன் அவங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் என்னடா மூவ் அது? புரியலடா எனக்கு. எதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட ஷார்துல் தாக்கூர் 10வது ஓவருக்கு அப்புறம் தான் பால் எடுத்து வரா போறதுக்கு. அதெல்லாம் என்னடா பவுலிங்? இப்ப பிபிகேஸோட ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ் என்னைக்கானா சரி பண்ணலாம். ஒரு நாளான்னைக்கு ஒருத்தன் வரான் பவுலிங் அட்டாக் வச்சு அவனோட அடிக்க சொல்லி 250. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அடிப்பாங்க நான் சொல்றேன். யாரா வராங்க? நாங்க தான் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜியா? இவனுங்களா? இவனுங்கடா. அநியாயம் பண்ண. நீ வந்து எல்எஸ்ஜியோட பேட்டிங்க என்ன வேணா கலாச்சிக்கோ. ஆனா அந்த பவுலிங்கோட இந்த வீடியோ அந்த பவுலிங்கோட ஆர்சிபி 250 அடிச்சிட்டாங்கன்னா நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அந்த பவுலிங்கோட டாப் 3 நான் சொன்னதுதான் இருக்க போகுது. பஞ்சாப், ஆர்சிபி, ஆர்ஆர், இந்த 3 தான் டாப் 3. டாப் அந்த 4th பொசிஷனுக்கு எல்லாருமே அடிச்சுப்பாங்க. இல்ல பிசிசி இல்ல டெல்லி என்னடா இது போவே போலன்னு 5 டீம் வந்து பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை பண்றேன்னு ரூலை மாத்தினாலும் மாத்தலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆனாதான் உண்டு. டெல்லி ஒரு மேட்ச். ஆனா இல்ல 5 டீம் குவாலிஃபை ஆனாலும் கப்பு உங்களுக்கு தானே? ஆமாமா. கேகே ரிஸ்க்ல இல்ல, ஆனா கப்பு கூட்டு கேட்பான். கேகேஆர் மேட்ச் ஜெயிச்சிட்டு நான் உங்கள்ட்ட வந்து பேசுறேன். அத ஜெயிச்சிட்டு ஏன்டா வர? அது எல்லாரும் ஜெயிச்சிட்டு தான வராங்க. ஜெயிச்சா கப் எங்களுக்கு. அது எப்படி ஜெயிக்கிறோம்ன்றது ஒண்ணு இருக்கு. அத நான் அங்க ஒருத்தன் கேகேஆர் ஜெயிச்சிருக்கோம்டா. டேய் நாங்களே கேகேஆர் ஜெயிச்சிருக்கோம்டா. நீ எங்கடா அங்க ஒருத்தன் உடனே நீ புரிஞ்சுக்காத. இல்ல 2 பாயிண்ட் அதுதான் காரணம். 5 இந்தியன் கேப்டன்ஸ் 13 வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒருத்த ஜெயிக்காதவன் நாங்க ஜெயிச்சிருக்கோம்னா கேகேஆர் எவ்வளவு டம்மி டீம்னு ஜெயிச்சிருக்கணும். 2 பாயிண்ட் அதிகமா ஜெயிப்போம். என்ன 210 ரன் 230 ரன் அடிச்சிட்டு அவங்க ஒரு 180 160 சுருட்டுவோம் பாருங்க. நாங்க எனக்கு இதுக்காண்டியே தோணுதுடா, நாளைக்கு ரகானே அந்த பெங்களூரோட ஒரு மேட்ச் ஆடுவார் தெரியுமா? இது உத்தமாவோட பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மாதிரி நாளைக்கு ஒரு அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கே அடிக்கட்டும். அது வந்து அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிப்பாரு. அடிச்சா நாங்க சேஸ் பண்ணிடுவோம். திருப்பி நீங்க வந்து அடிச்சிருவீங்க. அதானே? ஆமா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா நீங்க சொன்னதே நடக்கும். நாங்க சேஸ் பண்ணிடுவோம். நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனோம்னா நாங்க தான் வின். ஆனா நாளைக்கு சிஎஸ்கே சப்போர்ட் பண்ண நாளைக்கு. இல்ல அது அந்த பீடெல்லாம் போன மேட்சோட முடிஞ்சு போச்சு. அந்த சிஎஸ்கே மேட்சோட முடிஞ்சு. இதுமே யார் கரெக்டா ப்ரெடிக்ஷன் சொல்றாங்களோ அதுதான். சிஎஸ்கே தான் ஜெயிக்குது. சிஎஸ்கே ஆர் கோயிங் ஆஃப்டர் லாங் டைம். ஐ எம் ரியலி ஃபீலிங் ஹாப்பி டு சே தட் சிஎஸ்கே ஆர் கோயிங் as favorites in this game. இந்த பேச்செல்லாம் பேசுறதுக்கு காரணமே உங்களோட ஆரஞ்சு கப் காரணம் தான்டா. அந்த ஷார்ட் பால் அப்படி ஆடணுமாடா? அவன் மட்டும் அதை பார்த்து ஆடிட்டு அடுத்து ஆடி இருந்தானா இந்த பேச்செல்லாம் பேசுவாடா? முடிஞ்ச கதையை பத்தி எல்லாம் பேசாதீங்க. முடிஞ்சு போச்சு. டிசி தோத்துட்டாங்க. ஆனா ஒரு மேட்ச் தோத்துறா டிசியவே ஒதுக்கிட்டான் பாத்தியா அவன். போட்டி எங்க கிட்ட தோத்துட்டாங்க. சண்டை போடுவாங்க. 4வது இடத்துக்கு சண்டை போடுவாங்க. சிஎஸ்கே, டிசி, எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி, ஜிடி எல்லாரும் 4வது இடத்துக்கு சண்டை போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்மே சண்டை தான் போடுவாங்க. பஞ்சாப் அவங்க ஃப்ரீஸ்லாம் போக மாட்டாங்க. 7 டீம் சொன்னான்டா. அதுல கூட எம்ஐ கேகேஆர் சொல்லடா. அவன் மீதி 5 டீம் தானே சொல்றான். அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு ஃப்ளோல சொல்றேன். ஹர்திக் பாண்டியா பயங்கர நம்பிக்கையில இருக்கான். இல்ல 5 டீம் சொல்லிட்டேன். அதுல ஒன்னு வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒன்னு மட்டும் தான் மிஸ் பண்ணிருக்கேன். சரி மும்பை போனா போதுன்னு கொடுக்கலாம். அதான் இவ்வளவு பேர் பஞ்சாப் கேக்குறீங்க. சரி வச்சுக்கோங்க. கன்ஃபார்மா போக மாட்டாங்க. பஞ்சாப் அடுத்து எல்லாருமே எனக்கு ராஜஸ்தான் மாதிரி தான். அவங்க டாப் எல்லா மேட்சுமே எடுத்திருக்காங்க. பிரியன்சாரே எடுத்திருக்கான். தம்பி ஸ்ரேயா சேனோ ஆடிட்டு இருக்கான் தெரியுதா? அதெல்லாம் விடுங்க. பெட்டரா 6 ஓவர்ஸ் 80 தராங்கல. இது சிஎஸ்கே பிரிவியூ தானே. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். 3 பேர்ல யாராவது ஒருத்தர் பதில், அதாவது குழப்பிலாம் சொல்ல ரீசன்லாம் எனக்கு வேணாம். அடிச்ச மாதிரி ஒரு பதில். கேகேஆர் அடுத்த மேட்ச் யார் கூட? கேகேஆர் அடுத்து மும்பை கூடவா? தெரியாது. நீங்க கூட இல்ல. யார் கூட? ஆர்ஆர் கூட. திருப்பி ஆர்ஆர் கூடயா? ஆர்ஆர் கூட எங்கடா ஆனாங்க அவங்க?
KKR. சிஎஸ்கே மும்பைக்குன்னா நாங்க கடைசியில தான் மும்பை கேகேஆர் ஆர்ஆர் தான் சண்டே தான் மேட்ச். சிஎஸ்கே எம்ஐயான்னு கேக்குறான். சிஎஸ்கேக்கு இப்போ சிஎஸ்கே யார் கூடன்னு கேட்டியா? கேகேஆருக்கு அப்புறம் ஏய் சிஎஸ்கேக்கு அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் கூட ஆமா ஹைதராபாத்ல சாட்டர்டே. அந்த மேட்ச் எம்எஸ் தோனி வராருங்கறாங்க. எம்எஸ் தோனி வந்துருவாரு, ஃபிட் ஆயிடுவாரு, வராரு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவரை வெளியே உட்கார வைக்க மாட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட். வெளியே உட்கார அடுத்த மேட்ச் வச்சு கிட்ட மாட்டான்னு நினைக்கிறேன். கொளுத்திடுவாங்க எல்லாத்தையும். புரியுதா? கேகேஆர் மேட்ச் இல்லங்க, எஸ்ஆர்எச் மேட்ச். இன்னைக்கு பார்த்தனே இது பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. அடுத்த மேட்ச் ஃபிட் ஆயிடுவாரு, எஸ்ஆர்எச் மேட்ச் கூட அவர் 11ல வருவாருன்னு எனக்கு தோணல. இல்ல நான் அந்த கேள்வி தான் கேக்குறேன். நீங்க தோணலாம் இல்ல, அவர் ஃபிட் ஆயிட்டாருன்னா அவர் ஆடிதான் ஆகணும். அந்த கழுத்துல கத்தி அது சிஎஸ்கேக்கு. யாரை உட்கார வச்சு எம்எஸ் தோனி ஆடுவீங்க? யாரே போன மேட்ச்ல உங்களுக்கு என்ன இதெல்லாம் புதுசா? யார் நல்லா ஆடுனாங்களோ அவளை உட்கார வச்சு ஆட வேண்டியதானே? இதானே வழக்கம். ஓவர்டன் உட்கார வச்சிருங்க அவ்வளவுதான். அதான் கேக்குறேன். ஒரு நல்ல ஒரு இதுவா பேசுங்க. சீரியஸா கேக்குறேன். சீரியஸா கேக்குறேன். யார உட்கார வச்சு நீங்க எம்எஸ் தோனி ஆடுவீங்க? இந்த பிரசாந்த் வீரு போன மேட்ச் முந்தின மேட்ச் ஆடினாரு, உட்கார வச்சிட்டீங்க. சோ அது மாதிரி யாரு அந்த மேட்ச்ல ஆடுறாங்களோ உட்கார வச்சு நீங்க இவரதான் உட்கார வச்சீங்க. இந்த குர்ஜனோத் சிங் இருக்காங்கல்ல, ஜப்பி ஜப்பி உட்கார வச்சா வாய்ப்பே இல்ல. நான் அப்படி நீங்க பவுலரை உட்கார வச்சு நீங்க எம்எஸ் தோனி ஆடணும்னா நான் கலீல் அகமது உட்கார வச்சு எம்எஸ் தோனி ஆடுங்கன்னு சொல்லுவேன். கலீல் அகமது ஓப்பனிங் ஓவர் போட்டுட்டு இருக்காங்க. கலீல் அகமது உட்கார வைக்க மாட்டீங்க. ஜேமி ஓட்டன் மிடில்ல போடுறா. ஜேமி ஓட்டன் 100 மிடில். டேய் கேள, நீ மூஞ்சில அடிச்சவர் பொட்டல ஒரு பஸ் தான். ஒரே ஒரு பிளேயர் பேரை சொல்லி கடந்து போயிடணும், மத்தபடி பேசக்கூடாது. நான் ஜப்பி சிங்ன்றானே. நான் நீ என்ன ஆர்கியூ பண்ற? குர்ஜப்னீத் சிங்கா அவ்வளவுதான். ஓகே, நீங்க நான் தான் சொல்றேன். முந்தின மேட்ச் யார் நல்லா ஆனாங்களோ தூக்கிடுவீங்க. அதான் நடக்குது. சீரியஸா சொல்லுங்க. ஒரு நல்லா யோசிச்சு யார உட்கார வச்சுட்டு எம்எஸ் தோனி ஆடுவாங்க இருப்பா. லைனை யோசிக்கணும். சஞ்சூர் எனக்கு எம்எஸ் தோனி நீங்க எஸ்ஆர்எச் மேட்ச்சுக்கு வருவாரு நம்பிக்கை இல்ல. நான் 100% சொல்றேன், ஃபிட் ஆயிடுவாரு, கண்டிப்பா வராரு. அதான் இது நியூஸ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எனக்கே மனசு வருத்தமா தான் இருக்கு. சர்ஃப்ராஸ் மேல தான் கை வைப்பாங்க. சர்ஃப்ராஸ்கான தான் உட்கார வைப்பாங்க. சர்ஃப்ராஸ் ஏன்னா ஐடியலா அவர் வந்து அந்த 6th பொசிஷன் 7th பொசிஷன்ல தான் ஆடுறாரு இந்த பிளேயிங் 11ல. சர்ஃப்ராஸ் தான் உட்கார வைப்பாங்க. தான் இல்ல சர்ஃப்ராஸ் மேல கை வைக்க மாட்டாங்க நான் சொல்றேன். தோனி டெஃபினட்டா 10 பால் மேல ஆட மாட்டாரு எந்த இன்னிங்ஸ்லயும். சரியா? சர்ஃப்ராஸ்கான உட்கார வச்சவங்க பேட்டிங் வீக் ஆயிடும். ஒரு 10 பால் தான் ஆடுவாரு. நீ இப்போ இருக்கிற பவுலிங் லைக் லாஸ்ட் மேட்ச் அவன் பவுலிங் எடுத்துக்கோ. ஜேமி ஓட்டன், ஜப்பி சிங், கலீல் அகமது, கம்போஜ், நூர் அகமது, அகில் ஹுசைன், இன்னொருத்தமே துபை கூட வச்சுக்கோ. துபை 7 bowler இருக்காங்க. ஜப்பி சிங் ஓப்பனிங் ஸ்பென்னுமே போடல, டெத் ஓவருமே போடல, மிடில்ல தான் போட்டாரு அவரு ரெண்டுமே. அது நீங்க பாத்துக்கலாம், தாராளமா பாத்துக்கலாம். ஜேமி ஓட்டன் வச்சு ஜப்பி சிங், தோனி வந்தாலும் ஜப்பி சிங் தான். தோனியும் போலிங் போடுவார்ல. இல்லாட்டி இப்படி கூட வச்சுப்பாங்க. கீப்பர் தூக்கிட்டு கீப்பர் இறக்கணும், தோனியை இறக்கிட்டு சஞ்சு சாம்சனே உட்கார வச்சாலும் செய்யக்கூடிய ஆள் தான். இருக்காதீங்க. கேட்ட கேள்வி குர்ஜப்ரீத் சிங் உட்கார வைப்பாருன்றாரு வெங்கட். நீங்க யார்? ஆமா, யோகி ப்ரோ சர்ஃப்ராஸ் கான் தான் உட்கார வைப்பாங்க ப்ராபபிளா. நானும் எனக்கு தெரிஞ்சு சர்ஃப்ராஸ் கான் தான் உட்கார வச்சு ஆடுவாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, நம்பர் 7ல ஆட இந்த பேட்டிங் லைனப்ல சர்ஃப்ராஸ் கானுக்கு வாய்ப்பு கிடைக்காது, ரேரா தான் கிடைக்கும். அப்படி ரேரா கிடைச்சாலும் சர்ஃப்ராஸ் கான் வந்து 10 பால் நீங்க சொன்ன மாதிரி 15 பால் தான் ஆடுவாரு. அப்படி ஆடும்போது சர்ஃப்ராஸ் கானா ஒரே ஒரு மேட்ச் பவர் பிளேல விக்கெட் ஓடலன்னு உடனே சர்ஃப்ராஸ் கானுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்லிட்ட பத்தியா? 3 மேட்ச் குட்டி வச்சு போயிருக்கான் அவன். தோத்து போன 3 மேட்ச்ல பேட்டிங் ஒழுங்கா ஆடின ஒரு பிளேயர் சர்ஃப்ராஸ் கான். இந்த பேச்சு பேசுறான். டாப் 5 மட்டும் தான் இருக்கு. சர்ஃப்ராஸ் கான் உட்கார வச்சா ஜேமி ஓட்டோனா ஹிட்டர் தான் ஃபினிஷர். எம்எஸ் தோனி லாஸ்ட் 10 பால்ஸ் ஆடுறாரு. 2 விக்கெட்ஸ் போனா கூட என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் சர்ஃப்ராஸ் கான் இருப்பாரு. இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு திருப்பி வந்து டீம் வந்து உட்கார வச்சிருங்க. தோனிக்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்க, ஸ்பென்சர் ஜான்சன் நீங்க ஆடிதான் ஆகணும். உங்களுக்கு டெத் பவுலிங்கே இல்ல. ஸ்பென்சர் ஜான்சன் இல்ல, எதுக்குடா ஆடுற? அதெல்லாம் மேமாத்த கதை. உள்ளே இருக்க சொல்லுங்கடா, காசாவது மிச்சம்டா உங்களுக்கு. அதெல்லாம் மேமாத்த கதைடா. நிறைய
இப்போ அதான் அதாவது அப்படி வந்துட்டு டீமு திருப்பி வந்து காம்பினேஷன் குழப்பத்துக்குள்ள போவாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எம்எஸ் தோனி ஸ்ட்ரைட் ஃபேஸோட கண்டிப்பா ஆட மாட்டாங்கடா. டீம் நல்லா ஆடுறாங்களா, ஓகே நான் உட்காந்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மைண்ட் செட் தான் எம்எஸ் தோனிக்கு இருக்கும் 100%. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அவர் அடுத்த மேட்ச்ல இருந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் பிச்சிலேயாவது வந்து உட்காரலாம், கிரவுண்ட்லயாவது இருக்கலாம், அவர் அவைலபிளா இருக்கலாம். பிச்சில் வந்து தண்ணி உட்காந்து கொடுக்கணும் உனக்கு. முடியாது ஒரு இது என்ன ஸ்டேடியத்துல இருக்கலாம். இல்ல தண்ணி கொடுக்க தண்ணி கொடுக்க சொல்றியா? குடுக்கலையா இது வேர்ல்ட் கப்ல எல்லாம் கொடுக்கலாம், தப்பு இல்ல. அப்புறம் என்ன கொடுக்கலாம். ஐடியாஸ் அப்பதான் ஹைதராபாத் மேட்ச் தோனி ஆட மாட்டாரு, நீ கவலைப்படாத. அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை பட்டுக்கலாம். ஹைதராபாத் அடிச்சு 3 வின் பண்ணிடுங்க. இல்ல நான் சொல்றது என்னன்னா, இல்ல என்ன கேட்டா அவரு ஒரு இதுவா ஸ்டேடியம்லயாவது இருக்கலாம். அந்த அது முதல் மேட்ச்ல இருந்து இருந்திருக்கலாம். அவர் வரல, நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்லடா, இப்போ தூபே போன சீசன் மாதிரி இம்பாக்ட் சப்ல போட்டு வச்சுட்டு குலுக்கல் முறையில தூபே ஆடிட்டு எம்எஸ் தோனியை ஃபிட் பண்ணிடலாம் 11ல. எம்எஸ் தோனி உங்களுக்கு ஃபீல்டிங்கும் ஸ்ட்ராங் ஆயிடும். ஏன் சஞ்சு சாம்சன் ஃபீல்டிங் வந்துன்றீங்களா? நிக்க வேண்டியதான். பாப்போம், அது தெரியல. இது உனக்கு காம்பினேஷன் அஃபெக்ட் பண்ணாதுல்ல? அவங்க என்னமோ பண்ணிட்டோம், நம்ம கேக்க அவங்க என்னமோ பண்ற கேக்கல. இப்ப கேள்வி கேட்டேன். கண்டிப்பா சேப்பாக்ல நடக்கிற மேட்சஸ் மட்டும் தான் ஆடுவாரு மோஸ்டா. முடிஞ்சு போச்சு 3 மேட்ச், 3வது மேட்ச் வந்துருச்சு. 2 மேட்ச் தான்டா, 3வது மேட்ச் வந்துருச்சு. லாஸ்ட் 2 மேட்சஸ் சேப்பாக் இருக்கு லீக்லோட லாஸ்ட். அதுக்குள்ள எப்படியும் குவாலிஃபை ஆயிருவீங்கல. அப்ப எம்எஸ் தோனி வந்து சும்மா சின்ன பசங்களோட ஆட விடுங்க. கல்ல கட்டிடலாம்ல. அந்த 14 க்ரோஸ் गाइस 2 பேரும் அடிக்குட்டு. ஒண்ணும் கல்ல கட்டாமலாம் இல்ல, கல்ல கட்டிட்டு தான் இருக்கு. ஓகே தம்பி Black வாய கலர்லாம் பிளாக்ல வரல அவ்வளவுதான். டிக்கெட் வேணா விடு. போன மேட்ச் ஜெயிச்சதுனால இந்த மேட்ச் வித்துருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்துச்சு தெரியும்ல? சிஎஸ்கே அதான் நான் பார்த்ததே இல்லடா. வித்அவுட் எம்எஸ் தோனி அத நீங்க புரிஞ்சுக்கணும். சிஎஸ்கே சென்னை அத நீ புரிஞ்சுக்கோ. வித்அவுட் தோனி வேற, வித் தோனி வேற. without Dhoni or with Dhoni, CSK is CSK. Team is a team. அதுக்கு அப்புறம் தான் any player, any management, any coach, any captain. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்குன்னு இருக்கிற ஃபேன்ஸ் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. ஏதோ சொல்றான் அவன், ஏதோ விடுங்க கேட்டுக்கோ. ஓகே அவன் நல்ல நேரம் கேகேஆர் வந்திருக்காங்க. சோ 2 விக்டரியோட இன்னும் மோட்டிவேஷனோட தான் வருவான் அவன். எஸ்ஆர்எச் தோங்கடிப்பான். அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் அதுவும் என்னால பேச முடியல. இல்ல பவுலிங் வேற ஸ்ட்ராங் ஆயிடுச்சு எஸ்ஆர்எச்க்கு. பார்க்கலாம். எஸ்ஆர்எச் வாய்ப்பு இருக்கு அடிக்கிறதுக்கு. எஸ்ஆர்எச் பாக்குறீங்களா? நான் சொல்லட்டுமா? 2 மேட்ச் சூப்பரா பவுலிங் போட்டாங்க. தம்பி உட்கார அவங்க பேட்டிங் பாக்குறியா? சிஎஸ்கே கூட ஆட போறோம். நாம வந்து இவரு உனத்கத் தான் சரியான ஆள், உனத்கத் அக்ஷர் பட்டேல் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தேவையான அதெல்லாம் எடுத்து உள்ள போட்டுக்கிறான். சொல்றேன் மாத்துவாங்க பாருங்க, லெவனை மாத்துவாங்க பாருங்க அவங்க எஸ்ஆர்எச். அதாவது ஆர்ஆர் வந்து அடிச்சிட்டு இல்ல ஆர்ஆர் வந்து ஒரு பவுலிங் என்ன போச்சு கட்டுப்படுத்திட்டு அந்த பவுலிங் என்ன மாத்திட்டு சிஎஸ்கேவோட வர. அதுங்க சிஎஸ்கே வாடா இப்படி மாத்திட்டு வரதுக்கு லெத்தார்ஜி. ஆர்ஆர் வந்து லெத்தார்ஜில அவுட் ஆனாங்க. நம்ம ஆளுங்க சுத்திலாம் அவுட் ஆக மாட்டாங்க. ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா பதுங்கிடுவாங்க எங்க ஆளுங்க பேட்டிங்ல. பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் 200 அடி. கேகேஆர் இருக்கு ஒரே காரணத்துக்காக நீ பேசுறதுல இன்னைக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லடா ஓகே போதும் போன ஜெயிச்ச மேட்சை விட்டுரு. அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் ஆடினாங்க. ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் எங்க பதுங்கினாங்க, எதை பதுக்குனாங்க எனக்கு சொல்லு பாப்போம். பதுங்கிறதுனா நான் எப்படி சொல்றேன்? விக்கெட் விடாம பதுங்கிறது நான் சொல்றேன். அதுதான் கேக்குறேன், எங்க விக்கெட் விடாம ஆடினாங்க? ஆர்ஆரோட காலி, ஆர்சிபியோட பவர் பிளேல 3 விக்கெட் காலி. நான் எழுதி தரேன். இந்த டீம் வந்து பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபைட்ஸ் கப்பு வாங்கும். நான் என்னடா கேள்வி கேக்குறேன்? அது நாளைக்குங்க. நாளைக்கு தான் கப்பு. கேகேஆர் ஜெயிச்சிட்டு வந்த உடனே கப்பு. இன்னைக்கு இப்போ வரைக்கும் பிளே ஆஃப்ஸ். இப்போ வந்து பிளே ஆஃப். ஆமா இப்போ வரைக்கும் பிளே ஆஃப்ஸ். ஒரு விக்கெட் பிளே ஆஃப். ரெண்டாவது விக்கெட் கப்பு. இப்போ வரைக்கும் பிளே ஆஃப்ஸ். இப்போ வரைக்கும் பிளே ஆஃப்ஸ். அடுத்த மேட்ச் ஜெயிச்சா செமி ஃபைனல்ஸ். அதுக்கு அடுத்த மேட்ச் ஜெயிச்சா கப்பு. இல்ல இப்போ வந்து அவன் வந்து எலிமினேட்டர்ல இருக்கானா, குவாலிஃபயருக்கு 1க்கு போவானா. குவாலிஃபயர் 1 ஃபைனல்ஸ் கப்பு. அதெல்லாம் வேணா. எலிமினேட்டர்ல எதுக்கு நீ போணும்? ஃபர்ஸ்ட் 2 ஸ்பாட் போட்டா டைரக்டா ஃபைனல் போயிடலாம் ஒரு மேட்சோட. வேண்டாம். அது வந்து இப்ப ஜெயிச்ச அளவு வச்சு சொல்றாரு அவரு. அப்படி பண்ணல நினைக்கிறேன். ஓ 2023 ஆமா குவாலிஃபயர் 1 ஆடி தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விடுங்க, பழைய கதை தான் வேணாம். அதான் கப்பு நமக்கு தான்டா, அப்புறம் எதுக்கு? சிஎஸ்கே
வந்துட்டாங்க, ட்ராக்ல வந்துட்டாங்க, போகிறோம். நாங்கள் வந்து அந்த காம்படிஷன் இருக்கோம்னு காமிச்சிட்டோம், வரோம். ஜெயிச்சு பல்டானுக்கு மேல போயிட்டு வந்து பேசுறேன்ற. அதாவது ஆமா. இங்க வந்து 6வது ஸ்டார் போடுறதுக்காக நாங்கள் வந்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க. ஸோ அப்போ என்ன சொல்ற, 6வது ஸ்டார் வாங்குவீங்கிற, அதோட நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே நாங்க வரோங்கிறோம். ஸோ 5 பேரும் சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொல்றோம். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஸோ அது வரைக்கும் அடுத்த மேட்ச் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய். நன்றி, வணக்கம். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்